தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தினமும் 2 செக்ஷனை பற்றி நம்ம சிஆர்பிசியில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் செக்ஷன் 90 அண்ட் 91 பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோலாம் பார்க்கலன்னா நீங்கள் சிஆர்பிசின்ற ஃபோல்டர் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெகுலராக அந்த வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் நல்லா புரியும். ஸோ இதில் வேறு ஏதாவது தகவல் வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அதுக்கான பதிவை உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி 2 செக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், செக்ஷன் 90 அண்ட் 91. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 61 to 90 வந்து ஒரு பர்சனை கோர்ட்டு முன்னாடி அப்பியரன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தகவல் இருக்கோ அதெல்லாம் செக்ஷன் 61 to செக்ஷன் 90 வரைக்கும் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்து இன்றைக்கி 90 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த 90ல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வழியாக வந்து அந்த பர்சனை அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து சம்மன்ஸ், அடுத்தது வந்து சம்மனை மதிக்காமல் அவர் வராமல் இருந்தால் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி அவரை வந்து வர வைக்கலாம் அப்பியரன்ஸ். அண்ட் தென் வந்து ப்ரொக்ளமேஷன், ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறது. இந்த 4 விஷயங்களும் வந்து இந்த செக்ஷன் 61 and 90 வரைக்கும், செக்ஷன் 61 to 90 வரைக்கும் நம்ம பார்த்தோம் டீட்டெயில்டாக. ஸோ இதுதான் இந்த 90ல் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் சாப்டர் செக்ஷன் தட் இஸ் வந்து சாப்டர் 7ல் ப்ராசஸ் டு கம்பல் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் திங்ஸ். அதாவது ஒரு சம்மனாக இருக்கட்டும், ஒரு வாரண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட், ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதை கம்பைல் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கான ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரிசையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ப்ராசஸ் எங்கெல்லாம் கம்பைல் ஆகுது அப்படின்றதான் இனி வரக்கூடிய செக்ஷன். அதாவது 91 to 105 கிட்டத்தட்ட 15 செக்ஷன் வந்து இதுக்காக தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம 2 செக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 91ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ 91ல் சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங்ஸ். அதாவது எந்த ஒரு கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹையர் ஆஃபீஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இல்லை ஒரு மேஜர் ஜுடிஷியராக இருந்தாலும் சரி, நீங்கள் கோர்ட்டோட ப்ராசஸாக இருந்தாலும், போலீஸ் ஸ்டேஷன் ப்ராசஸாக இருந்தாலும், ஒரு பெயிலபிள் அஃபென்ஸுக்கு ஒரு பர்சனை கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மனில் அவங்களோட நேம் அண்ட் தென் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஆஜராகிறோம், என்ன குற்றத்துக்காக இந்த சம்மன் இஷ்யூ பண்ணுறாங்க, இந்த சில விஷயங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடையணும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மனுக்கான பதில் வந்து நம்ம கொடுக்குறதாகும். அதாவது அந்த சம்மன் பிரகாரம் அந்த இடத்துல ஆஜராகணும். இது போலீஸ் ஸ்டேஷனும் சரி, இல்லை கோர்ட்லேயும் சரி, இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஸோ இந்த சம்மனை நம்ம ஏற்க மறுத்தாலோ, இல்லை இது பிரகாரம் நடக்க மறுத்தாலோ, அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து போலீஸ் கோர்ட் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது போலீஸ்க்கு. ஸோ பிடிச்சு வந்து கொண்டு வர சொல்லி, ஸோ பிடி ஆணை அது, ஸோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்மன் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய செக்ஷன்ஸில் இதை பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து பை லெட்டர் கொடுப்பாங்க, இல்லை போஸ்ட் கார்டு, இல்லை டெலகிராம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில், நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்டேஜாக நடக்கும். அப்படி நீங்கள் அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்து கோர்ட்டில் அப்பியரன்ஸ் ஆகலைனா தான் உங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணி பிடியானை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த தகவலுக்கான டீட்டெயில். தட் இஸ் வந்து செக்ஷன் 91க்கான டீட்டெயில். இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸை இண்டிவிஜுவலாகவோ இல்லை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.